எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் பொன்ராஜ். தள்ளி போயேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தாங்க பொன்ராஜ். சொல்லலை, நாங்கள் தான் உங்கள் பொன்ராஜ் அப்படின்னா. நாங்கள் தான் உங்கள் பொன்ராஜ். நாங்கள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த கேஜெட் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கேஜெட் தான் ட்ரைபேட். ஆமாம், அதுக்கு என்ன கேமரா ஸ்டாண்டு. இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னா கேமரா நிப்பாட்டி வச்சு வீடியோ எடுக்கலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி, அதுதானே. அப்போ என்ன சொல்லு. இந்த கேமரா ஸ்டாண்டு வந்து 5 feet என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 5 feet இருக்கும். அப்புறம் இந்த கேமராவில் வந்து வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா 5 kg வந்து லோடு தாங்கும். அடுத்து என்னென்னா வெயிட்டு தாங்கும். ரெண்டு ஸ்டாண்டை பற்றி சொல்லணும்னா அதை தாங்க இதை தாங்க சிம்பிளாக அப்படி நான் சொல்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இது வந்து கேமரா வைக்கலாம் மேலே வச்சோம் அப்புறம் வீடியோ தரமாக தாறு மாதிரி. ஐயோ எங்க இந்தியா பிடிச்சிங்க எடுக்கலாம். ஆடவே ஆடாது. கேமரா தானே, எந்த கேமராவில் எடுத்தேன் இந்த ஸ்டாண்டு தானே முக்கியம். ஸ்டாண்டு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். நம்ம எங்கே வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம், என் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம், ஆமாம் கொண்டு போய்க்கலாம். இது என்னென்னா நம்ம கேமரா ஸ்டாண்டு எவ்வளோ ஹைட் இருக்குது தெரியுமா இது? உனக்கு என்னென்ன எகத்தாலும் பேசிக்கிறேன். நம்ம வீடியோவே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கான்? எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு. இப்போ நான் சொல்கிறேன்னா என்னென்னா இது வந்து நம்ம வந்து கேமரா ஸ்டாண்டு. ஆமாம், ஸ்டாண்டு தான். ஆரம்பிக்கலாமா? ஹலோ காய்ஸ், நான் பவுல் டேவிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பொன்ராஜ். நான் மில்டன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜிடெக்கில் 550 லோ வெயிட்டில் ஒரு ட்ரைபேடை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். நம்ம பெரிய லெவல் ஐஃபோன் ரேஞ்சிங்லாம் பண்ணல, இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் இது வந்து நம்ம டீமுக்காக வாங்கின ஒரு கேட்ஜெட்னு சொல்லலாம். இது எப்படி வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இது வாங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதாவது அந்த அமௌண்ட்டு சேர்க்கறதுக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா கொரோனா டைமில் கஷ்டப்பட்டு நமக்கு அவங்க தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதோட ரிவ்யூ தான் பார்ப்போம். அதை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்கங்க. என்ன எவ்வளோ ஹைட் இருக்கும்? ஒரு 5.6 அந்த அளவுக்கு இருக்கும். ஜான் ஹைட் இருக்குமா? இல்லை, இது காமெடியாக நினைக்கிறேன். இப்போ ஹைட்டை பார்த்துட்டோம். அப்புறம் இதில் வந்து டிகிரி ரெசல்யூஷன் பார்ப்போம். டிகிரி என்னென்னா ஹரிசாண்டலில் 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து லெஃப்ட் ரைட் வந்து 360 டிகிரியில் பேனிங் பண்ணிக்கலாம். அப்படியா? நம்ம கேமரா வந்து அப்படியே தலையில் வச்சு வச்சுக்கலாமா? இல்லை, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்டு வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாகவும் மாற்றிக்கலாம். ஹரிசாண்டல்லையும் வச்சு எடுத்துக்கலாம், வெர்டிக்கல்லையும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட மூவ்மெண்ட் வந்து அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி இப்போ இந்த கேஜெட் எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரிப் அடிக்கிறது தான். நம்ம ஆல்ரெடி ட்ரிப் வீடியோ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்போ இந்த இதை வாங்கியிருக்கோம். இது வந்து ஓப்பனாக வெளியே கொண்டு போகலாமா? இதில் சொல்லுங்கள், இந்த பேர்லேயே இருக்குது எல்டபிள்யூனா லோ வெயிட். இது வந்து லோ வெயிட்டாக இருக்கிறனால ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், இல்லை விளாகர்ஸு, இல்லை யூடியூபர்ஸு யாருனாலும் நீங்கள் வெளியே போகச்சில் இதை ஈஸியாக இதாக கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னா, இது வந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ட்ரைபேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமராவுக்கு இந்த ட்ரைபேட் டிஜிடெக் 550 லோ வெயிட்டை வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை தவிர்த்து இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை
மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அதை அடிச்சுட்டு இருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே இப்போ மூஞ்சி தெரியல நீ கரெக்டா வர ஹாய் गाइस இனி இப்போ தட்டை வச்சு நல்லா எரிக்கலாம். இந்த மாதிரி இந்த தட்டையில வந்து நிறையா வச்சுக்கலாம். ஷூ வச்சுக்கலாம். ஷூ நிறையா வச்சுக்கலாம். வீட்டில் ஷூ வச்சுக்கலாம். அந்த மாஸ்டர் வந்து அந்த ட்ரைபாட் எடுத்து வருது. ட்ரைபாட் எடுத்துரும். அவ்வளோதானே, அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அவ்வளோதானே. இப்போ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று வரப்போகுது. வரப்போறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு இந்த செய்ய செத்தப்பட அரபல்ல அன்பாக்சிங் எம்டி பாக்ஸ் நல்ல பாக்ஸாக தான் இருக்கானா ஒன்றும் வைக்கலாம். செத்த போயிடுவேன். சரி ரைட்டு மாற்றிட்டாங்க. இதை தூக்கி குப்பையில தான் போடணும். சரி அப்போ ஷூ வைக்க வேண்டாமா? ஷூ வச்சுக்கலாம். இதை பார்த்தா மனசு வரேன். பளிச்சு பளிச்சு நல்லா கலர் ஷூங்கிறது டபுள் மீனியா? இவன் அந்த ஒரு காமெடி உடைய மாட்டான். ஒரு நாள் ஒரு நாள் எத்தனை பேரும் போறாங்க.